இன்றைக்கி எங்கள் வீட்டு பூரி ஒரு பூரி இல்லாமல் எல்லா பூரி உப்பலாக வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, அது என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு போட்டு வச்சுக்கிட்டேன். கூட ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை ரவை போட்டுக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இல்லை எண்ணெய் விட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே பிசைஞ்சிட்டு வர்றேன். அளவாக தண்ணி ஊற்றிக்கணும், தண்ணி எச்சாமல் போகக்கூடாது. அப்புறம் அளவாக டைட்டாகவே பிசைஞ்சிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இதுக்கிடையில் உங்களுக்கு யாராவது நினச்சிக்கிட்டு அடித்து கோபமாக இருந்தீங்க, யார் உங்களை டென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க நினச்சி அடித்து பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நான் யார் நினச்சிக்கிட்டேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களாம் யாரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறாங்களே, யார் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி அடித்தாமல் பாருங்க. ஒரு 5-6 அடி அடித்தேன், அது பாட்டுக்கு லேசாக வந்துடுச்சு. அப்படி சரின்னு சொல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு புளிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு வேணுங்கிற சைஸ் எடுத்து உருட்டி எல்லா உருண்டையும் ஒன்றா சேர்த்து எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா தேய்ச்சி போட ஆரம்பித்தோம். ஒன்று ஒன்றா அளவாக ரொம்ப லேசாக போகாமல் ரொம்ப மொந்தமாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அது மாதிரி 2 சைடு மாவை போட்டு ஒட்டாமல் பிடிக்காமல் தேய்ச்சி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தேன். எல்லா பூரியுமே உப்பலாக தான் வந்துச்சு. நீங்கள் கூட இது மாதிரி யாரையாவது நினச்சிட்டு அடித்து பிசைஞ்சு போட்டு பாருங்கள். நிஜமாகவே இது ஒரு ரகசியம்தான். நீங்கள் வேணால் போட்டு எடுத்து பாருங்கள். ஒரு பூரி கூட உப்பல் இல்லாமல் வராது. எல்லா பூரியுமே உங்களுக்கு நல்லாவே வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லேசாக இது பண்ணியிருந்தேன். இதோடைய பூரி மசாலும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பூரி மசால் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப லென்த்தாக போச்சுன்னு கட் பண்ணிட்டோம். எல்லா பூரியுமே நல்லா வந்துருந்துச்சு. அந்த அன்றைக்கி தாரணி அம்மாயி வந்திருந்தாங்க. அவங்க தான் பூரியெல்லாம் போட்டு எடுத்தாங்க ஒன்றும் இல்லாமல். நாங்கள் காலை டிஃபனுக்கு செஞ்சுருந்தோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் அதிகமாகவும் குடிக்காது, உங்களுக்கு நல்லா வந்துடும். எண்ணெய் மூயாது, நம்மளுக்கு ஒரு பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காதுன்னு வைங்களேன். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் யாரை நினச்சி அடித்து பிசைஞ்சேங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சரி, அதை நான் சொல்லலை, உங்கள் விருப்பம் எதுவோ அதை பண்ணுங்கள். சரி, ரைட்டா? சரி, ஓகே. இன்னும் முடிய மாட்டேங்குது நான் கட் பண்ணுறக்கு. அதுதான் ஆச்சாச்சு. எல்லா பொரியும் போட்டு எடுத்துக்கிட்டோம். சாப்பிட ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட போகிறோம்.